ஓவரால் ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ஃபெசிலிட்டேஷன் அட்வான்ஸ்டு இருக்குது. கம்பேர் டு இதுக்கு முன்னாடி நான் இந்த ஐ பண்ணது வேறு சார் தான் பண்ணார். பட் அந்த ஹாஸ்பிட்டலில் கம்பேர் பண்ணும்போது இங்கே மோர் ஃபெசிலிட்டிஸ், அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஜஸ்ட்டு இந்த ஐ செக்கப்புக்கு ஒரு நார்மல் ஃபீடிங் தான் பார்ப்பாங்க. இங்கே நீங்கள் பண்ணும்பொழுது நான் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தேன்னா, ஒரு சின்ன கோப்பை மாதிரி வச்சு அதில் இருந்து ஏதோ லிக்யூடு ஃபார்ம் ஆகுது. அது எனக்கு அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுது. அது மாதிரி ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். மேலே டாக்டர் ஆப்ரேட் பண்ணும்போது கூட இருந்த ஃபெசிலிட்டேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க டூ கோஆப்ரேட்டிவ். அவர் கேட்கறதுக்கு முன்னாடி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த டைமிங் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை விட நான் எதிர்பார்த்ததை விட ஒரு பயம் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். பிஃபோர் சர்ஜரி எனக்கு சுத்தமாக படிக்க முடியாத நிலைமை. எதிர்க்க வர ஒரு பஸ்ஸுனுடைய நம்பர் கூட என்னால் பார்க்க முடியாது. இப்போ என்னால் பார்த்து ஒரு படிக்க முடியுது. ரீடிங் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எழுத்துங்கள்லாம் சுத்தமாக நான் குரான் ரெசிடிகேஷன் பண்ணுவேன் ஏர்லி மார்னிங். அது சின்ன புக்ஸில் இருக்கிறது படிக்கவே முடியாது. அதனால் ரொம்ப ஒத்து பார்த்து பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ சர்வசாதாரணமாக ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு வந்து படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நல்லா நார்மல் ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பில் நான் எப்படி இருந்தனோ அதை மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். படிக்கும்பொழுது எப்படி இருந்ததோ, ஐயோ நமக்கு விஷன் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துடுது. பரவாயில்ல, நம்ம ஒரு 20 years ஏஜில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு விஷன் எனக்கு கிளியரிட்டி இருக்குது.